எதுக்கு இப்படி மிரண்டு போய் உட்காந்துருக்க? மிரளாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஒருத்தன் தான் ஸ்பைன்னு என்ன அனுப்புறீங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்பை இருக்கான். அவனை என் கண்ணு முன்னாலே சுட்டு கொண்டு சோழியை முடிக்கிறாங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்டோம்னா அவனை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு ஏன்டே கேட்குறீங்க? நாளைக்கு என்னையும் குழவை போட்டு பொங்க வச்சாங்கன்னா இவனை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு தெரியாத மாதிரி வேற கேட்பீங்க. உங்க கேமுக்கு நான் போய் சிக்கணுமா? ஏலி, ஒரு டிபார்ட்மெண்ட்ல அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக பல டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. அது போல ஏதோ ஒரு டீம்ல இன்ஃபார்மரா இருந்திருக்கலாம். இதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்தாத சார். மைண்ட்ல நான் ஏத்தல சார். அவங்க போட்ட குழவை சத்தமும் துப்பாக்கி சத்தமும் என் மண்டைக்குள்ள அதுவா பிக்ஸ் ஆகி பிக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி மரண பீதியோட எப்படி சார் அந்த கூட்டத்துக்குள்ள போய் கண்டினியூ பண்றது? கண்டினியூ பண்ணித்தான் ஆகணும் எலி. அதான் முடியாதுங்கிறத சார். அப்போ உன் உயிருக்கு தான் ஆபத்து. என்ன சார் சொல்றீங்க? நீ அந்த கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்துட்ட. திடீர்னு உன்னை காணோம்னா உன் மேல சந்தேகப்பட்டு உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. தேட ஆரம்பிச்சிருவாங்களா? அதுக்கப்புறம் நீ யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறதா உனக்கு சேஃப். சார் என்ன சார் சொல்றீங்க நீங்க? பயப்படாத எலி, உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கேஸை மூடி, நான் உன்னை போலீஸ் ஆக்குறேன். அட பாவி மனுஷா, நம்ம வீக்னஸை பூரா தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எப்படியெல்லாம் லாக் பண்ணணுமோ அப்படி எப்படியெல்லாம் லாக் பண்ணி மறுபடியும் இந்த கொலகார பிள்ளை கூட்டத்துக்குள்ளேயே தள்ளி விடாண்டாலும் ஐயனாரப்பா, நீ தாப்பாவும் புள்ளைய அழுங்காம கூட்டி போய் குலுங்காம கொண்டாந்து இறக்கி விடணும். போயிட்டு வரேன் சார்.